ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பது எப்படி, அல்லது உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை வளர்த்துக்கொள்வது எப்படி. கான்ஃபிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா, தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அது நம்பிக்கை பல வகைப்படும். தன்னம்பிக்கை, அதாவது நான் என் மேலே வைக்கிற நம்பிக்கை, அல்லது ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட்டுன்றது நான் அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை. ஃபெய்த்துன்னு சொல்லுவோம், கடவுள் மேலே அல்லது மிக உயர்ந்த ஒரு சக்தி மேலே வைக்கிற நம்பிக்கை. ஹோப்புன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை. இப்படி பல நம்பிக்கைகள் இருந்தாலும் இந்த தன்னம்பிக்கை மட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எப்பயுமே நான் என் கூட இருப்பேன், நான் என் மேலே வைக்கிற நம்பிக்கைன்றது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கையாக கருதப்படுது. ஸோ இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றதுக்கு முக்கியமாக ஒரு 6 விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, முக்கியமாக தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க, அல்லது பதற்றம் உள்ளவங்க, பயம் உள்ளவங்க, யாரெல்லாம் தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே பயம்ன்றது பொதுவான ஒரு விஷயம் இல்லையா? அந்த பயம் சில பேருக்கு என்ன பண்ணும், தலைக்கு மேலே இருக்கும். சில பயம் தலைக்கு மேலே இருக்கும். தலைக்கு மேலே இருக்குன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை எப்படி இது பண்ணலாம்னா, முதல்ல என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அந்த பயத்தை பார்க்க முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டை இருக்கிறதுக்கு, அல்லது கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், தலைக்கு எதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்றதை ஒரு நோட்டில் என்ன பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். எதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துது லிஸ்ட் பண்ணி, அந்த ஒவ்வொரு பயத்தையும் சந்திக்கிறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதை நேர்முகப்படுத்துறதுக்கு ஒரு படி எடுத்து வைக்கணும். என்ன நடக்குது பார்ப்போம், என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது ஒரு முன்னேற்றம் சார்ந்த ஒரு தடையாக இருக்குன்னு வச்சுங்க அந்த பயம். அப்படி நிச்சயமாக ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ தான் தன்னம்பிக்கைன்றது வளர ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபெயிலியர் ஆகிடுமோ, தோற்று போயிடுவோமோ, அவமானப்பட்டுருமோ, மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லிடுவாங்களோ, தப்பு சொல்லிடுவாங்களோன்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தோல்வி ஏற்றுப்பாங்க. தோல்வி வரட்டும், தழுவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கிறது. என்ன ஆகும், ஒன்று வெற்றி கிடைக்கும், இல்லை தோல்வி கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கட்டும். எல்லா டைமும் எல்லாருமே வெற்றி பெற்றவங்க, எல்லா டைம்லையுமே வெற்றி பெற்றவங்க யாராக இருக்காங்களா? அப்படி யாரும் கிடையாது. இல்லை, தோல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, என்ன ஆகிடும், தோற்றுனா போகிறோம், பரவாயில்ல, முயற்சி பண்ணணும்னு சொல்லி தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் வெற்றி பெறவே முடியும். ஸோ தோல்வி வரட்டும் அப்படின்னு நம்ம எம்ப்ராஸ் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தழுவிக்கொள்வர்கள், தோல்வியை தழுவிக்கொள்வர்கள். மூணாவது விஷயம், எதை நீங்கள் ஒன்று பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுகிறத ரொம்ப கிளியராக, கிளாரிட்டியோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னும் தெளிவாக சொல்ல போனாக்கா, தெளிவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது வழவழ குழ பேச்சு, தளதள தொடதோட பேச்சு, இந்த மாதிரியான பேச்சுகள் இல்லாமல் நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட்டை எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி புரியும் விதமாக, சுருக்கமாகவும் அதே சமயத்தில் முழுமையாகவும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை ரொம்ப அதிகப்படுத்தும், மற்றவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்படியாக இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் சைடெக்கில். பாடி லாங்குவேஜ்னாக்கா உங்களுடைய உடல் மொழி, அதாவது உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய முதுகுத்தண்டு எப்படி நேராக இருக்கிறது, உங்கள் நடை எப்படி இருக்கணும், பேச்சு எப்படி இருக்கணும், உட்கார்ந்து இருக்கக்கூடிய, நடந்துக்கூடிய உங்கள் தோற்றம் எப்படி இருக்கணும், உங்களோட சிரிப்பு எப்படி இருக்கணும், இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இவைகளை மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். முக்கியமாக மற்றவர்களோடு நீங்கள் பழகும்போது, பேசும்போது, கண்ணுனா கண்ணு நேராக பார்க்கணும், கை கொடுக்கும்போது நேராக கை கொடுக்கணும், உட்காரும்போது நிமிர்ந்து உட்காரணும், நடக்கும்போது நிமிர்ந்து நடக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் உடல் தோற்றமே நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது தெரியப்படுத்தும். உதாரணத்துக்கு அவங்க பேசும்போது கண்ணை கீழே குனிஞ்சிக்கிறது, நடக்கும்போது கூண் இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒன்றாகும். மற்றவங்களே உங்களை எப்படி நினைப்பாங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய உடல் மொழி மேலே, பாடி லாங்குவேஜ் மேலே நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செய்யணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது, டவுட் இருக்குது. உதாரணமாக உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். என்னால் முடியுமா, எனக்கு தகுதி இல்லை, நான் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, நான் அந்தளவுக்கு அழகு இல்லை, அந்தளவுக்கு நான் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் மேலே உங்களை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி, ஏன் எனக்கு இந்த எண்ணம் தோணுச்சு, எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்தேன், ஸோ இது நான் நினச்சிக்கிட்டு அது கரெக்ட் ஆகிடுமா, மற்றவங்க என்னை பார்த்து நீ உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா கரெக்ட் ஆகிடுமா, நீங்கள் கொஷின் பண்ணணும். உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எழுதி அது கேள்வி எழுப்பணும். இது உண்மையா, அல்லது நானாக நினச்சிக்கிட்ட ஒரு நினைப்பா, இப்போ நான் ஒரு லாய்க்கு இல்லை அப்படின்னு என்னை யாரோ சொல்லிட்டாங்க,
என்னுடைய பேரண்ட்ஸோ என்னுடைய டீச்சர்ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நீ லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் லாய்க்கில்லைன்னே தோணுது. அப்போ நான் லாய்க்கில்லைன்னு எழுதிட்டாக்க உண்மையிலேயே அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் லாய்க்கில்லைன்னு ஆகிடுமா? அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் தகுதி இல்லைன்னு ஆகிடுமா? இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்றதுக்காக நான் அந்த அளவுக்கு வர்த்து இல்லை, அந்த விஷயத்துக்கு நான் வந்து ஒரு முறையான சரியான ஆள் இல்லைன்ற மாதிரி ஆகிடுமா அப்படின்னாக்கா நம்மள கேள்வி கேட்டு அந்த சந்தேகங்களை எழுதி கேள்வி கேட்கும்போது அது உண்மையாக இல்லையன்ற விஷயங்கள் நம்ம தெரிய வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சந்தேகங்கள் வெளியே வரும், நம்ம கான்ஃபிடென்ட் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உண்மைன்றது நீங்கள் வந்து ஒரு தனித்துவமானவர், யூனிக் பர்சன். உங்களுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்கிறது வேறு யாருக்குமே இருக்காது. 6வது விஷயம் என்னன்னாக்கா, நீண்ட ப்ரீத் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது டீப் ப்ரீத்திங். முழுமையான மூச்சு இழுத்து முழுமையாக விடணும். டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இந்த டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து காலையில் நைட்டு எப்பப்போலாம் டைம் கிடைக்குமோ அப்பப்போ ஒரு நிமிஷம் கால அளவாவது ஒதுக்கி நீங்கள் மூச்சு இழுத்து மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மூச்சு இழுத்து போடும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகும். உங்கள் பிரெயினுக்கு உங்கள் உடம்புக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ சேனல் புதிய இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.